திருவன் சரணம். அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த சத்திய தர்மத்தினூடாக நாங்கள் எப்படி நிர்வாணம் அடைவது, நாங்கள் எப்படி இந்த துன்பத்திலிருந்து மீள்வது. அப்போது நிர்வாணம் அடைவது என்னென்னா, மனதில் எரிந்து கொண்டிருக்கிற தீ அணைவது தான் நிர்வாணம். அப்போது அந்த தீதான் துன்பம். ராக தேச மோக ஆசை கோபம் மாயை என்கிற இந்த தீதான் அணைகிறது. இந்த அணைந்தலுக்கு பெயர்தான் நிர்வாணம். அப்போ நிர்வாணம் என்று ஒன்று கிடையாது, அது எங்கேயும் இருப்பது கிடையாது. அப்போ உலகிலுள்ள அனைத்து மனிதர்களும் இந்த மனதின் தீயில் தான் இருக்கிறார்கள். மனதில் எரிந்து கொண்டிருக்கிற இந்த தீயில் தான் வெந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த தீ அணைந்து விட்டது என்றால், அப்போ அங்கே அந்த வெந்து கொண்டிருக்கும் தன்மை என்பது அணைந்து போகிறது. அப்போது தீ அணைந்த போது அங்கே வேதனை இல்லை, துன்பம் இல்லை. அப்போது இதெல்லாமே சமநிலையை அடைந்ததன் பிறகு அப்போ அங்கே நானும் இல்லை. அப்போதுதான் புத்த சுபாவம். அப்போது இதற்கான வழியை தான் பகவான் புத்தர் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். அப்போது இன்றைய உலகில் வாழும் மனிதர்கள் மனதின் மாயையிலிருந்து மீள்வதற்கு மனதை ஒரு நிலைப்படுத்துகிறார்கள். மனதை ஒரு நிலைப்படுத்தி அதில் பரவச நிலையில் மூழ்கி இருப்பது என்பது புத்த தர்மம் அல்ல. மனதை ஒரு நிலைப்படுத்துவது என்பது சமத்த தியானம், மெடிடேஷன். இந்த மூச்சுக்குள் கவனத்தை செலுத்துவது, மூச்சின் மீது கவனத்தை செலுத்தி அப்போ அது அந்த கவனம் என்பதும் மறைந்து போகும் நிலையானது அந்த எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம், மனதின் மாயிலிருந்து மீண்ட சுபாவம். அப்போ இது ஒரு நிலைக்கு வருது. எண்ணங்கள் அங்கே ஓடலை, எண்ணங்களுக்கு இடம் இல்லாமல் ஒரு மனதை ஒரு நிலைப்படுத்தியதன் பிறகு அப்போ அந்த மனம் ஒரு நிலைக்கு வருது, சமத்தையாகிறது. அதுதான் சமத்த தியானம். அப்போ இந்த மூச்சு பயிற்சியினூடாக, இந்த தியானத்தினூடாக மனம் ஒரு நிலையை அடைகிறது. அப்போது அங்கே
இந்த மனம் ஒரு நிலையை அடைந்ததன் பிறகு மற்ற எண்ணங்கள் வராமல் அது மெருகூட்டப்படுகிறது. அந்த மூச்சுக்குள்ள கவனம் அந்த கவனத்தின் மீது மெருகூட்டப்பட்டு அது அது இன்னும் அதிகமாகி அது கடைசியில் அதுவும் அந்த உணர்வற்ற சுபாவத்தை அடைகிறது. அதாவது முதலில் உணர்கிறார் அந்த மூச்சின் மீது கவனத்தை செலுத்தும் போது அவருக்கு எண்ணங்கள் வரும் போகும், வருகிறது போகிறது என்பதை அவர் காண்கிறார். மூச்சின் மீது கவனத்தை செலுத்தும் இந்த சமத்த தியானத்தை செய்யும் மனிதன் முதலில் தியானத்துக்கு அமர்ந்து தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த மூச்சின் மீது கவனத்தை செலுத்தும் போது அவருக்கு மனதுக்கு எண்ணங்கள் வருகிறது போகிறது என்பதை அவருக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. அப்போது அந்த அந்த எண்ணங்களிலிருந்து மீண்டும் மூச்சுக்கு வருகிறார். அப்போ இதை ட்ரை பண்ணி தான் அவர் இதை செய்கிறார். எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல், எண்ணங்களுக்கு போகாமல் முயற்சி பண்ணி அவர் மூச்சுக்கு வருகிறார். மூச்சுக்கு தன்னுடைய கவனத்தை செலுத்துகிறார். அவர் இப்படியாக முயற்சி செய்து அந்த மூச்சின் மீது கவனத்தைக்கு வருகிறார். ட்ரை பண்ணி செஞ்சு கொள்கிறார். அப்போ இந்த நிலைக்கு அவன் மூச்சின் மீது கவனம் செலுத்தப்படுகிறது. அவன் மற்ற எண்ணங்கள் வரவிடாமல் தடுக்கப்படுகிறது. அப்போ இதன் மீது கவனம் செலுத்தப்பட்டு கவனத்தோடு அவர் மெருகூட்டப்படுகிறது. அப்போ இந்த கவனமானது அதிகமாகி அந்த கவனமும் அதை அழிந்து போகுது. அப்போ இதுதான் அரூப தியானம். அப்போது உருவமற்ற உணர்வு அற்ற ஒரு சுபாவத்தில் அவர் மூழ்கி இருக்கிறார். அப்போ அந்த உடல் என்பதையும் அவர் இழந்து தான் இருக்கிறார். அப்போ உடல் மீது எது நடந்தாலும் அவருக்கு அது உணரக்கூடியதாக இருக்காது. அந்த உணர்வற்ற சுபாவத்தில் அவர் மூழ்கி இருக்கிறார். அப்போ இதுதான் பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம். இதுதான் என்லைட்மெண்ட் என்று கூறப்படுகிறது. அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்களும் கூறினார்கள் என்று கூறும் மனிதர்கள் இன்றைக்கு உலகில் ஏராளமாக இருக்கிறாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு புறம் உட்கார்ந்தார், கண்ணை மூடி மூச்சுக்கு கவனத்தை செலுத்தினார். அப்போ எல்லாமே விடுபட்டு போனது, தன்னையும் இழந்தார். இதுதான் புத்தர் செய்த தியானம். இதுதான் புத்தர் சொன்னார், இதைத்தான் செய்தார் என்று சொல்லும் இன்னைக்கு உலகில் இருக்கிறாங்க ஏராளமாக. பெரிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போது இது முற்று முழுதாக பகவான் புத்தர் அவர்கள் இது அல்ல என்று சொன்னார். இந்த பயிற்சி எல்லாத்தையும் செய்தார் பகவான் புத்தர் அவர்கள். இந்த மூச்சு பயிற்சி, சமத்துவ தியானம், ஆனாபானா சதி தியானம், இது எல்லாத்தையும் கடைபிடித்து உணர்வற்ற சுபாவத்தில் இந்த அரூப தியானத்தில் மூழ்கி இருந்தார். அப்போது அது இந்த தியானத்துக்குள் இருக்கும் மட்டும்தான் அந்த சமத்த தியானத்தினூடாக இந்த சமத்த சமாதிக்குள் இருக்கிறார். அந்த சமத்த சமாதி என்பது உணர்வற்ற சமாதி. உணர்வற்ற சமாதியில் மூழ்கி இருந்து எழும்பி அந்த உட்கார்ந்து இருந்த நிலையில் இல்லாமல் அவர் எழுந்து தன்னுடைய அன்றாட காரியத்தில் ஈடுபடும் போது அவருக்கு மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. அப்போது மனதுக்குள் வரும் எண்ணங்களுக்கு அப்போது வேல்யூ இருக்கிறது, மதிப்பு இருக்குது. அப்போது வேல்யூ மதிப்பு இருந்தால் அப்போ அங்கே ராக தேச மோக என்கிற ஆசை, கோபம், மாயை இருக்கிறது. அப்போ மாயைக்குள் வாழும் இந்த மனிதன்
மாயையை துறக்கலை. அப்போ ஆசை, கோபம், மாயை இருக்குது. அப்போது அவர் மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு உட்கார்ந்திருந்ததுனால அது எல்லாமே வராமல் தடுக்கப்பட்டு இருந்தது. அப்போது தடுக்கப்பட்டு இருந்தது தான் அன்றாட காரியங்களில் ஈடுபடும் போது அது மறுபடியும் வரத் தொடங்குது. வரும்போது அவர் இந்த மனதுக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார். அப்போ அவர் இருப்பது துன்பத்தில் தான். அவருக்கு துன்பத்தில் மேலும் வழி கிடைக்கல. அது சமத்த தியானத்தினூடாக மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு இருப்பது என்பது அது தற்காலிகமானது. அது நிரந்தரமற்ற சமாதி நிலைதான் இந்த சமத்த சமாதி. அப்போது இதில் மூழ்கி உட்கார்ந்து இருந்து கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி மூழ்கி அதில் அமர்ந்து இருந்து கொண்டு எத்தனை வருடம் இருந்தாலும் வேலை இல்லை. 100 வருடங்கள் இந்த தியானத்தை பண்ணினாலும் வேலை இல்லை. அவர் இருப்பது மனதின் மாயைக்குள்ளே. அவர் மனதின் மாயிலிருந்து மீளலை. அவர் ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ளே தான் இருக்கிறார். அப்போ இந்த உணர்வு அற்ற சுபாவமானது தான் அந்த பிறந்த பிஞ்சி குழந்தையின் சுபாவம். இப்போது இங்கே தான் பகவான் புத்தர் சென்ற வழிக்கு, பகவான் புத்தர் அவர்கள் கூறிய வழிக்கு நாங்கள் வரணும். பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை. அப்போ ஒன்றும் இல்லை, ஏதும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே ஒரு உணர்வும் கிடையாது. பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு அப்படி ஒன்று இல்லைன்னு சொன்னால், ஒன்றும் இல்லை ஏதும் இல்லைன்னு சொன்னால் அப்போ அங்கே ஒரு உணர்வு கிடையாது. அப்போ உணர்வு இல்லாட்டி அங்கே அந்த உணர்வற்ற சுபாவத்தில் தான் அந்த குழந்தை இருக்குது. அப்போது பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு உணர்வு ஒன்று கிடையாது. ஆனால் அது கம்மை போல சாசவ சுபாவத்தை ஒட்டியுள்ளது. சாசவ சுபாவம் என்பது கம்மை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மையில் தான் அந்த குழந்தை இருக்கிறது. ஆனால் அது பிரபாஸ்பரமாக இருக்கிறது. இந்த தூய்மையான மனம் எங்கே தான் இருக்கிறது? பிரபாஸ்பரம் என்பது தூய்மையான மனநிலை. அப்போ அது எங்கேயுமே இல்லை, எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இதுதான் பிஞ்சு குழந்தையின் தன்மை. அப்போது இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி சமத்த தியானத்துக்குள் உணர்வற்ற சுபாவத்தை அடையும் போது அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையின் நிலைக்கு தான் இவரும் வருகிறார். அங்கேயும் ஏதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ இதுதான் என்லைட்மென்ட், இதுதான் பிரபஞ்சத்தோடு இணைந்த சுபாவம். அது அந்த உணர்வற்ற சுபாவம். ஆனால் அங்கே ஆன்மா என்ற திருஷ்டியிலிருந்து அவர் மீளலை. அங்கே அவர் வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது ராகதேச மோகம் என்ற ஆசை, கோபம், மாயை வருகிறது போகிறது. மாயைக்கு அகப்பட்டு தான் இருக்கிறார். அப்போது இதுதான் இந்த ஆசிரவ கிளேஸ். அப்போ ஆசிரவ கிளேஸ் எப்படி உருவானதுன்னு நாங்கள் காண்பதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த பட்டிச்ச சமுப்பாத தர்மத்தை போதிக்கிறார்கள். இப்போ சாசவ என்கிற அந்த கம்மை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மை அந்த குழந்தைக்கு உள்ளது, குழந்தைக்கு இருக்குது. என்னென்னா கண்களுக்கு வர்ணம் தெரியும் போது, காதுக்கு சத்தம் கேட்கும்போது, அது இரண்டும் இணையும் போது, அது வெளியில் இருக்கிறது என்ற உணர்வு அங்கே உருவாகும் போது, அப்போ அந்த உணர்வு ஒன்று உருவாகுது. அப்போ இங்கே அந்த குழந்தைக்கு உணர்வு அற்ற சுபாவத்தில் தான் குழந்தை இருந்தது. ஆனால் அது உணரக்கூடியதாக இந்த சென்சர்கள் இயங்கும் போது அதற்கு உள்நுழைந்த கண்ணுக்கு தெரியும் வர்ணம், காதுக்கு கேட்கும் சத்தம், அது இரண்டும் இணையும் போது அதை கூடும் அளவுக்கு அங்கே ஒரு சாசவ சுபாவம் இருக்கிறது. அதுதான் அந்த கம்மை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மை. அப்போ இதுதான் அந்த குழந்தையின் ஆன்மா உருவாவதற்கு இதுதான் அந்த ஒட்டிக்கொள்ளும் தன்மை தான் இங்கே காரணமாக இருந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு ஆன்மான்ற திருஷ்டி ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது.
பிறந்த பிஞ்சு குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை. ஆனால் அதனால் அங்கே துஷ்டி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அது பிரபாஸ்பரம் தான். பிறந்த பிஞ்சு குழந்தையின் மனது பிரபாஸ்பரம் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அங்கே ஒட்டிக்கொள்ளும் தன்மை இருக்கிறது. அப்போ அது சாசவ சுபாவம். ஒட்டிக்கொள்ளும் தன்மை என்பது சாசவ சுபாவம். அது சாசவ என்ற ஒட்டிக்கொள்ளும் தன்மையானது தான் அந்த கண்ணும் காதும் இணையும் போது அது இருக்கிறது என்ற உணர்வு ஒன்று உருவாகுது. அந்த உருவாகும் அந்த உணர்வு தான் ஒட்டிக்கொள்ளும் தன்மை. அப்போது அந்த உணர்வுக்குள் அப்போ மறுபடியும் அந்த குழந்தை பிறக்கிறது. அது வரைக்கும் அங்கே குழந்தை ஒன்று பிறக்கலை, அது வரைக்கும் குழந்தை ஒன்று இருக்கலை. அப்போ அங்கே இருந்தது பிரபாஸ்பரமான தூய்மையான மனநிலை. அப்போ அங்கே ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலை. அப்போது இந்த ஒட்டிக்கொள்ளும் தன்மையினால் அங்கே கண்ணும் காதும் இணைந்த போது, கண்களுக்கு வர்ணம், காதுக்கு சத்தம், இது இரண்டும் இணையும் போது அம்மா அம்மா என்ற சத்தமும் கண்களுக்கு தெரிந்த வர்ணமும் இணையும் போது அது வெளியில் இருக்கிறது என்று குழந்தை உணர்கிறது. அந்த உணர்வு தான் ஆன்மா என்ற உணர்வு. இதுதான் மனம் உருவான விதம். அப்போது இந்த மனம் இப்படித்தான் உருவாகுது. அந்த இரண்டும் இணையும் போது, சம்பந்தமில்லாத இரண்டும் இணையும் போது அங்கே ஒரு சக்தி உருவாகுது, அங்கே ஒரு வைப்ரேட் ஆகுது. அப்போது வைப்ரேட் ஆகுவதற்கு காரணம் அந்த உற்பத்தி நிலையங்கள் இணையும் போது அங்கே ஒரு வைப்ரேட் ஆகுது. வைப்ரேட் ஆன போது அது இருக்கிறது என்று உணர்கிறது குழந்தை. அப்போ இந்த கரண்ட்டை போல் நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ற நேர்மறை எதிர்மறை என்கிற இரண்டும் சம்பந்தமில்லாத இரண்டும் ஒன்றாக இணையும் போது அங்கே ஒரு பவர் உருவாகுது. அந்த பவர் தான் அந்த வைப்ரேட். அதுதான் அந்த கரண்ட்டை போல் இந்த மனம். அதுதான் இணையும் போது அங்கே மனம் உருவாகுது. அப்போது இந்த உருவானதில் தான் குழந்தை பிறக்கிறது. அது வரைக்கும் அங்கே குழந்தை பிறக்கலை. அப்போது பிறந்த குழந்தைக்கு ஒன்றும் இருக்கலை, எதுவும் இருக்கலைன்னா அங்கே குழந்தையும் இல்லை. அப்போ கண்ணும் காதும் இணையும் போது அது வெளியில் இருக்கிறது என்று உணர்கிறது. அப்போ அங்கே தான் குழந்தை பிறக்கிறது. அப்போது அங்கே தான் ஆஸ்ரவ என்கிற இந்த கிளேஸ் உருவாகுது. ஆஸ்ரவ முதல்ல இருந்தது சாசவ சுபாவம், ஒட்டிக்கொள்ளும் தன்மை. அது ஒட்டிக்கொள்ளும் போது சாசவ என்பது ஆஸ்ரவ என்ற நிலையை அடைகிறது. அப்போது அந்த நிலையானது தான் இந்த ஆன்மா உருவான விதம், மனம் உருவான விதம். சாசவ ஆஸ்ரவ என்ற நிலைக்கு வருகிறது. அப்போ அது அம்மா என்ற சத்தமும் வர்ணமும் இணையும் போது அது இணைந்ததனால் உருவானது. அப்போ வெளியில் இருக்கிறது என்ற குழந்தை பிடித்து கொள்ளுகிறது. அந்த ஒட்டிக்கொள்ளும் தன்மையினூடாக பிடித்து கொண்ட போது அப்போ வெளியில் அம்மா இருக்கிறார். அப்போ அம்மா இருக்கிறார் என்றால் அப்போ அம்மாவை காணும், நானும் இருக்கேன். அப்போ அங்கே தான் நான் பிறக்கிறேன். அம்மா இருக்கிறார் என்றால் அம்மா இருந்தது உண்மையிலே வெளியில் இருக்கிறார் இல்லை, அது ஒரு எண்ணம், சத்தமும் வர்ணமும் இணைந்தது. அப்போ இணைந்த பவர் தான் அந்த வைப்ரேட் ஆனதுனால தான் அந்த சக்தியானது தான் அம்மா. பவர் தான் அம்மா. கரண்ட்டை போல் ஸ்பார்க் ஆனது. கண்களுக்கு வர்ணம், காதுக்கு சத்தம், இரண்டும் ஸ்பார்க் ஆனதன் பிறகு ஸ்பார்க் ஆனதோடு ஒரு பவர் உருவானது. கரண்ட்டு போல் ஒரு பவர் உருவானது. அந்த பவர் தான் அப்போது அம்மா. அப்போ அம்மா இருந்தால் அதுதான் நான். அம்மா இருக்கிறார் வெளியில். அப்போது அதை காணும், நானும் இருக்கேன். அப்போ இந்த உடலா நான் இல்லை. உடலில் நான் எங்கே இருக்கேன்? உடலில் நான் இல்லை. உடல் என்பது நான் இல்லை, அது என்னுடையதில்லை, அது என்னுடைய ஆன்மாவும் இல்லை. இந்த உடம்பில் எங்கேயுமே நானும் இல்லை, என்னுடைய இது ஒன்றும் கிடையாது.
என்னுடைய ஆன்மானும் இந்த உடம்புல எங்கேயுமே கிடையாது. அப்போது எப்போ எங்கே இருக்கேன் நான் பார்த்தா, அப்போ அந்த இருக்கிறது என்ற உணர்வு ஒன்று உருவானது. அந்த உணர்வு தான் நான், அந்த பவர் தான் நான், அந்த கரண்ட்டு தான் நான், அந்த வைப்ரேட் தான் நான். அப்போ நான் உருவான விதம் இப்படி தான். அப்போ வெளியில் இருந்தால் வெளியில் உலகம், இப்போ உலகம் இருக்குத்தானே, மனிதர்களுக்கு உலகம் எல்லாம் இருக்குத்தானே, உண்மையாக இருக்குத்தானே, நிரந்தரமாக இருக்குது, நிச்சயமாக இருக்குது. கண்களுக்கு தெரியும் உலகம் வெளியில் இருக்குத்தானே, காதுக்கு கேட்கும் உலகம் வெளியில் இருக்குத்தானே, மூக்குக்கு உணரும் உலகம் வெளியில் இருக்குது, நாக்குக்கு உணரும் உலகம் வெளியில் இருக்குது, உடலுக்கு உணரும் உலகம் வெளியில் இருக்குது. அப்போ அந்த உலகம் வெளியில் இருக்கும்போது அதை பார்க்கும், அதை கேட்கும், அதை உணரும் நானும் அப்போ இங்கே இருக்கேன். அப்போ இதுதான் நான் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கோம். அந்த உடலை அதை பார்க்கும் கண்களுக்கு தெரிவதை நான் தான் பார்க்குறேன். அப்போ அது எனக்கு தெரியுது. அப்போ இந்த உலகத்தில் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். காதுக்கு கேட்பது எனக்கு தான் கேட்குது, அது நான் தான் கேட்குறேன். அப்போ அந்த கேட்கும் உலகத்தில் நானும் இருக்கிறேன் என்று நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். இது எல்லாமே இந்த உற்பத்தி நிலையங்களால் உருவானது. 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம். அம்மா, அப்பா, வீடு, வாசல், காசு, தங்கம், சூரியன், சந்திரன், மாமரம், வாழை மரம், பலாமரம், தென்னை மரம், ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ, தாமரைப்பூ எல்லாம் எங்கே இருக்குது? எல்லாமே மனசில் தான் இருக்குது. அது எல்லாமே என்ன? எல்லாமே எண்ணங்கள். எண்ணங்கள் வெளியில் இருக்கா? இல்லை, எல்லாம் மனசில் தான் இருக்குது. மனதில் உள்ள எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர வெளியில் இருக்கும் வீட்டிலையோ, வாசல்லையோ, இல்லாட்டி ரோட்லேயோ, இல்லாட்டி காட்டிலையோ எங்கேயுமே இல்லை. ரோடு என்றாலும் அது ஒரு எண்ணம், காடு என்றாலும் அது ஒரு எண்ணம், வீடு என்றாலும் அது ஒரு எண்ணம், வாசல் என்றாலும் ஒரு எண்ணம். இது எல்லாமே சத்தமும் வர்ணமும் இணைந்தது. சத்தமும் வர்ணமும் இணைந்த எண்ணம் தான். அப்போ எல்லாமே எண்ணங்கள் என்றால் அது இருப்பது மனதில். மனதில் இருக்கும் எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர வெளியில் இருக்கும் உலகில் அல்ல. அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், சித்தேன நியத்தி லோகோ சித்தேன பரிகசதி என்று. மனதால் உருவாக்கப்பட்ட உலகில் தான் நாங்கள் வாழ்கிறோம், வெளியில் இருக்கும் உலகத்தில் அல்ல. அப்போ அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதவர், சத்திய தர்ம போதனையை கேட்டு தெரிந்து கொள்ளாதவர் பௌத்தர் அல்ல. அவர் படிசோத்தைக்கு வராதவர், அனுசோத்தையில் இருப்பவர், உலகம் உண்மையாக இருக்கிறது என்ற நினைப்பில் வாழ்பவர், சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளாதவர். உலகம் நிச்சயமாக இருக்குது, உண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு வாழும் மனிதன் இருப்பதப்போ மனதின் வாய்க்குள்ள அவருக்கு இருப்பது துன்பம் மட்டுமே. துன்பத்தை தவிர அவருக்கு இன்பம் என்று ஒன்று கிடையாது இங்கே எங்கேயுமே. அப்போ மனதில் மாயைக்குள் வாழும் இந்த மனிதன் மனதின் மாயைக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார். எண்ணங்களில் வாழ்கிறார், மனதுக்கு அடிமையாகி சிறை பிடிக்கப்பட்ட சிறை கைதியைப் போல வாழ்கிறார். துன்பத்துக்கு உள்ளாகி வாழ்கிறார். அப்போ இந்த சாசவ சுபாவம் தான் அந்த உணர்வு அற்ற சுபாவம். ஒட்டிக்கொள்ளும் தன்மையில் இருக்கிறார். அப்போ குழந்தை ஒட்டிக்கொள்ளும் தன்மையில் இருக்குது. அது எப்போ சத்தம் கேட்குதோ, எப்போ சத்தமும் வர்ணமும் இணையுதோ அப்போ அங்கே ஒரு ஒட்டிக்கொள்ளும் தன்மையில் அது உருவாகுது இங்கே. அப்போ இதே போலத்தான் இந்த சமத்த தியானத்தினூடாக மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு உணர்வற்ற சுபாவத்தில் மூழ்கி இருக்கும் இந்த சமத்த தியானம் செய்யும் மனிதர் என்ன செய்கிறார்னா, மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அப்போ அங்கே உணர்வற்ற சுபாவத்தில் இருக்கிறார். அப்போ அங்கே மனதுக்கு எண்ணங்கள் வர்றதுக்கு
இடம் இல்லை, மற்ற எண்ணங்கள் வராது, அதுக்கான இடம் இல்லை. அது அந்த ஒரு எண்ணம் மெருகூட்டி வளர்க்கப்பட்டு அது மேலும் அதிகமாகி அது அழிந்து போன நிலையாக அவர் எண்ணுகிறார், நினைத்து கொண்டிருக்கிறார், ஒரு எண்ணத்துக்குள் மூழ்கி இருக்கிறார். அப்போ அந்த மூழ்கி இருக்கும் நிலையில் இருந்து கொண்டு அவர் அவர் வேறு வேறு காரியங்களில் ஈடுபடும் போது அப்போ எண்ணங்கள் வருது போகுது. அவர் எண்ணங்களில் தான் வாழ்கிறார். எண்ணங்கள் உண்மை என நம்பித்தான் வாழ்கிறார். எண்ணங்கள் உண்மை என நினைத்து கொண்டு தான் இருக்கிறார். அப்போ கண்களுக்கு தெரிவது இருக்கிறது, அவருக்கு காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குது, மூக்குக்கு உணர்வது வெளியில் இருக்குது, நாக்குக்கு உணர்வது வெளியில் இருக்குது, உடலுக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மை எல்லாம் வெளியில் இருக்கிறது என்ற மாயைக்குள் தான் அவர் வாழ்கிறார். இப்போ புரியுது அவங்களுக்கு கதை என்னன்ட்டு? சமத்த தியானத்துக்குள்ளே இன்றைக்கி உலகத்தில் இருக்கிறாங்க. மெடிடேஷன் செய்யும் மனதை ஒருநிலைப்படுத்தி மெடிடேஷன் செய்து அதில் பரவச நிலையில் மூழ்கி இருக்கும் தியானிகள் இன்றைக்கி உலகத்தில் எல்லா இடமும் இருக்கிறாங்க. அப்போ இவர்கள் எல்லாமே மனதின் மாயைக்கு உள்ளாகித்தான் இருக்கிறார்கள். சமத்த தியானத்தை செய்து அதில் பரவச நிலையில் மூழ்கி இருக்கும் போது மற்ற எண்ணங்களுக்கு இடம் இல்லை. ஆனால் இவர் மற்ற காரியங்களில் ஈடுபடும் போது எண்ணங்கள் வருது போகுது. அதில் ஆசை கோபம் மாயைக்கு உள்ளாகித்தான் இருக்கிறார் இப்போ இவர். அப்போ அவர் துன்பத்திலிருந்து மீண்டு விட்டாரா? இல்லை. அவர் மனதின் மாயிலிருந்து மீண்டு விட்டாரா? இல்லை. அவர் இருப்பது மனதின் மாய்க்கு உள்ளாகி, அவர் இருப்பது துன்பத்தில் மூழ்கி, அவர் துன்பத்தில் மேலும் வலிக்கு வரலை. அவருக்கு துன்பத்தின் மேலும் வலி இன்னும் கிடைக்கல. அப்போது அவர் துன்பத்திலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடையணுமா இருந்தால், அவர் மனதின் மாயிலிருந்து முற்றுமுழுதாக விடுதலை அடையணுமா இருந்தால் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த படிக்க சமபாத தர்மத்துக்கு வரணும். மனம் உருவான விதம் பற்றி அவர் கேட்டு தெரிந்து கொள்ளணும். கேட்டு தெரிஞ்ச கொண்ட விடயத்தை விமர்சித்து பார்க்கணும். அந்த விதர்சனா தியானத்தை செய்து பார்க்கணும். அதான் விமர்சனம், விதர்சனா தியானம். இந்த விதர்சனா ஊடாக அவருக்கு இது எல்லாமே எண்ணங்கள், வெளியில் எங்கேயுமே இல்லை, வெளியில் எதுவுமே இல்லை, எல்லாமே மனதில் தான் இருக்குது. அப்போ எல்லாமே எண்ணங்கள். நாங்கள் எதை பேசினாலும் அது ஒரு எண்ணம், எதை சாப்பிட்டாலும் அது ஒரு எண்ணம், எதை கேட்டாலும் அது ஒரு எண்ணம், எதை உணர்ந்தாலும் அதுவும் ஒரு எண்ணம். எண்ணங்கள் தான் நாங்கள் எல்லா இடத்திலும் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். எண்ணங்களில் தான் மூழ்கியிருக்கிறோம், எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ எண்ணங்கள் என்பது வெளியில் எங்கேயுமே கிடையாது, வெளியில் எங்கேயுமே இல்லை, எல்லாம் மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் இருக்கும் எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோமே தவிர வெளியில் இருக்கும் உலகத்தில் அல்ல. அப்போ இந்த விமர்சனம் அவருக்குள் நடக்கும்போது விமர்சித்து அலசி ஆராய்ந்து தேடி பார்க்கும்போது அவருக்கு எங்கேயுமே எதுவுமே கிடைக்காது. நீங்கள் இந்த போதனையை கேட்கும் நீங்கள் நல்லா விமர்சித்து பாருங்கள். இந்த சத்திய தர்மத்தினூடாக நடைமுறையில் இந்த விமர்சித்து பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது எங்கேயாவது கிடைக்குதான்னு பாருங்கள். எங்கேயுமே எப்பவுமே உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. நீங்கள் நினைக்கிறேன் எனக்கு அம்மா இருக்குது, அப்பா இருக்குது, எல்லாமே இருக்குது, எனக்கு பணம் இருக்குது, பிள்ளைங்க இருக்காங்க, நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு பட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி கொண்டு தான் இருக்கீங்களே ஒழிய உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. நீங்கள் மனதின் மாய்க்குள்ளே மூழ்கி இருக்கீங்க, நீங்கள் ஆத்ம துஷ்டிக்குள்ளே எருகி இருக்கீங்க. அது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே பொய், கற்பனையில் தான் வாழ்கிறீங்களே தவிர நீங்கள் நிஜ வாழ்க்கைக்கு இன்னும் வரல. நிஜம் என்னென்னா ஒன்றுமே கிடையாது, நிஜம்தான், எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை என்பது தான் நிஜம். இங்கே நாங்கள் எல்லாமே நினச்சி கொண்டிருக்கோம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இருக்குன்னு நினச்சி கொண்டிருக்கிறதுனால நாங்கள் இருப்பது மனதின் மாய்க்குள்ள. அப்போது அதுதான் எங்களுக்கு துன்பம். அப்போது இந்த சமத்துவ தியானத்தை செய்யும் மனிதன் இந்த மனதின் மாயிலிருந்து மீளலை, அவர் துன்பத்திலிருந்து விடுதலை அடையலை, அவருக்கு பிறப்பு இறப்பு என்ற பயணத்திலிருந்து மீளலை அவர். அப்போ அந்த உணர்வு அற்ற சுபாவத்தில் மூழ்கி இருப்பதனால அவருடைய பிறப்பு இறப்பு என்ற பயணம் முறியடிக்கலை, அந்த பயணத்தில் அந்த மீளலை, விடுதலை பெறலை. ஆனால் அவருடைய
மூச்சு நிற்கும் போது அவர் அந்த உணர்வற்ற சுபாவத்தில் இருந்ததனால அவருடைய பிறப்பு என்பது அரூப என்கிற உருவமற்ற உலகில் அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். இதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய பரம சத்தியம். உணர்வற்ற சுபாவத்தில் மூழ்கி இருந்ததனால அவர் உருவமற்ற உலகில் பிறப்பு அவருடைய சம்பவம் நடக்கும். அது பல ஆயிரக்கணக்காக அங்கே அவர் அந்த உருவமற்ற உலகில் அவர் இருப்பார். உருவமற்ற உலகில் அவர் இருப்பார். பல ஆயிரம் லட்சக்கணக்காக போகலாம். இதை பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் கல்ப என்று. ஒரு கல்ப என்பது உதாரணத்தை கூறுவதாக இருந்தால் 1 கிலோமீட்டர் தூரம் நீளமாக, அகலமாக, உயரமாக உள்ள ஒரு சதுரத்துக்குள் கடுகு நிரப்பி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த ஒரு வருடத்துக்கு ஒரு கடுகை எடுத்தால் 1 கிலோமீட்டர் நீளம், அகலம், உயரம் உள்ள ஒரு சதுரம். அப்போ அந்த சதுரத்தில் கடுகு நிரப்பப்பட்டிருக்கு. அப்போ கடுகு என்பதை இந்த கடுகை வருடத்துக்கு ஒரு முறை இல்லை 100 வருடத்துக்கு ஒரு கடுகை அதிலேருந்து அப்புறப்படுத்தினா அப்போ அது ஒரு 100 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு கடுகு அதிலேருந்து எடுக்கிறாங்க. அப்போ இப்படி எடுத்து என்றைக்கு அந்த கடுகு முடிவடைகிறதோ அதுதான் அந்த கல்ப என்ற இந்த காலம் முடிவடைகிறது என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த உதாரணத்தை கூறுகிறார்கள். இப்படித்தான் அவருடைய அந்த அரூப தியானத்துக்குள்ள சமத்த தியானத்தில் மூழ்கி இருந்த இந்த உணர்வற்ற சுபாவத்தில் இருக்கும் மனிதன் இதே போல ஒரு கல்ப என்கிற இந்த அவ்வளவு காலம் அந்த அரூப தியானத்துக்குள் இருந்ததனால், அவருடைய உணர்வற்ற சுபாவத்தில் இருந்ததனால் அவர் உருவமற்ற உலகில் இருப்பார். அது என்றைக்கு முடியும்னு சொல்லி யாராலும் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒரு நீண்ட ஒரு காலமாகும் மறுபடி அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். என் உணர்வற்ற சுபாவத்தில் தற்காலிகமாக தான் இருக்குது அவர். அது நிரந்தரமான சமாதி நிலை அல்ல. சமத்த சமாதி என்பது நிரந்தரமற்றது, அது தற்காலிகமானது என்பதனால அது உணர்வற்ற உலகில் இருக்கிறார். அப்போ அது உணர்வு பெறும்போது அந்த சாஸ்வத சுபாவத்தில் தானே அவர் இருக்கிறார். அவர் சாஸ்வத சுபாவம் என்பது அந்த கம்மை போல ஒட்டிக்கொள்ளும் தன்மையுடையது. அப்போ அது ஒட்டிக்கொள்ளும் தன்மையை அடையும் போது அங்கே சத்தமும் வர்ணமும் இணையும் போது அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கிறது என்ற உணர்வு உருவானதோ அதே போல் அவருடைய பிறப்பு சம்பவம் இந்த உணர்வு பெறும்போது உணர்வற்ற சுபாவத்தில் இருப்பதனால் அவர் உணர்வற்ற உலகில் இருக்கிறார், உருவமற்ற உலகில் இருக்கிறார். அங்கே அது அதிர்வு பெறும்போது, உணர்வு பெறும்போது அவருடைய பிறப்பு சம்பவம் நடக்கும். அது மானிய மக்கரோ அதிமானிய கொக்குரோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அவருடைய ஈகோ எந்த அளவுக்கு இருந்ததோ அதை போல குரங்காகவோ அல்லது நாயாகவோ பிறப்பார். அவர் அப்போ கர்ம பூமியிலேருந்து மீளலை. அப்போ இது கர்ம பூமியின் சுபாவத்துக்குள் தான் இருக்கிறது. சமத்த தியானத்தில் மூழ்கி பரவச நிலையில் 100 வருடங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தாலும் அவர் இருப்பது கர்ம பூமிக்குள்ளே தான். கர்ம பூமியிலிருந்து அவருக்கு மீள முடியாது. காரணம் அதன் பலன் என்ற சத்திய தர்மத்துக்கு அவரால் வர முடியாது. அப்போ இதுதான் அதிபயங்கரம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த சமத்த தியானத்துக்குள்ள மூழ்கி பரவச நிலையில் இருப்பது என்பது பயங்கரமான ஒரு நிலை. ஏன் அதை அவரால் விட முடியாது, அதை விட்டுட்டு அவருக்கு வர முடியாது. அந்தளவுக்கு அது அவருக்கு உபாதனையாகி இருக்கும். அந்தளவுக்கு அதை அவர் பிடிச்சு கொண்டிருப்பார். அந்த பிடிப்பிலிருந்து அவருக்கு விடுதலை பெற முடியாது. அதான் அதிபயங்கரம் என்று சொல்கிறார். அப்போது இந்த உணர்வு அற்ற சுபாவம் என்பது தான் இந்த பிறந்த பிஞ்சு குழந்தையின் தன்மை. அப்போது அது ஒட்டிக்கொள்ளும் தன்மையை கூடியது.
ஒட்டிக்கொள்ளும் தன்மையை உடையது. அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையின் மனம் என்பது பிரபாஸ்பரமாக இருந்தாலும் அது ஒட்டிக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கிறது. அதுதான் சாசவ சுபாவம். சாசவ சுபாவத்துக்குள் தான் ஆஸ்ரவ என்ற கிளேசு உருவாகுகிறது. அந்த உணர்வு, அதாவது கண்ணும் காதும் இணையும் போது அது வெளியில் இருக்கிறது என்று உணர்கிறது. அதுதான் அந்த கம் ஒட்டிக்கொள்ளுகிறது. ஒட்டி கொண்டதன் பிறகு அது ஒட்டிக்கொண்ட தன்மை வெளியில் இருக்கிறது என்று உணர்கிற போது அது சாசவ என்பது ஆஸ்ரவ என்ற நிலைக்கு வருகிறது. சாசவ ஆஸ்ரவ என்று வருகிறது. இப்போ சத்தியத்தை கேட்டு அறிந்து கொள்ளும் போது அது ஆஸ்ரவ என்பது அனாஸ்ரவ என்ற நிலையை அடைகிறது. சாசவ என்ற நிலை தான் எதுவுமில்லை ஒன்றுமில்லை. அதாவது ஆஸ்ரவ என்கிற நிலையை அடையும் போது அப்போ எல்லாம் ஒட்டி கொண்டு வருகிறது, இருக்கிறது என்ற பிடிப்பில் வருகிறது. அப்போ அது வெளியில் இல்லை. சத்திய தர்மத்தை கேட்டு அதை விமர்சித்து பார்க்கும் போது, நடைமுறையில் அதை கையாளும் போது அது வெளியில் இல்லை, மனதில் தான் என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணரும் போது அப்போது மனதில் இருக்கும் எண்ணத்திலும் உண்மை இல்லை. மனதில் ஏதாவது எண்ணங்கள் இருக்குதா, படிந்து ஒரே நிலையில் மனம் இருக்கிறதா? இல்லை. அது எண்ணங்கள் எப்பவும் வருகிறது போகிறது. எந்நேரமும் எந்த நொடியும் எல்லா நொடிகளிலும் எண்ணங்கள் வருது போகுது. அப்போ எண்ணங்களில் உண்மை இருக்கிறதா? எண்ணங்களிலும் உண்மை இல்லை. கண்களுக்கு தெரிவதைப் போல, காதுக்கு கேட்பதைப் போல மனதுக்கு எண்ணங்கள் வருது போகுது. ஆனால் எண்ணங்கள் என்பது நிரந்தரமாக எங்கேயும் இருக்கும் ஒன்று கிடையாது. அப்போ எண்ணங்களில் உண்மை இல்லை என்றால் அப்போ மனமும் என்று ஒன்று இங்கே இல்லை. மனம் என்று ஒன்று இல்லை. அப்போது மனதும் ஒரு உற்பத்தி நிலையம்தான். அப்போ இந்த 5 உற்பத்தி நிலையங்களும் ஒன்றாக இணைந்த ஒரு உற்பத்தி நிலையம்தான் மனம். அப்போ அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், சலாயத்தன லோகோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்று. இந்த 6 உற்பத்தி நிலையங்களால் உருவானதுதான் உலகம். அப்போ 6 உற்பத்தி நிலையங்களிலிருந்து நாங்கள் மீண்டு விட்டால், அதிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டால் நாங்கள் உலகை வெல்வோம், மரணத்தை வெல்வோம். இதுதான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். மனதுக்கு எந்த நாளும் போலத்தான், வழக்கம் போலத்தான் எண்ணங்கள் வரும் போகும். ஆனால் அதுக்கு வேல்யூ இல்லை, மதிப்பு இல்லை, பெருமதி இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருக்கும் போது அப்போ மனம் எந்நேரமும் வேலை செய்யும். மனம் எந்நேரமும் ஸ்பார்க்கில் தான் இருக்கும். அது வழக்கம் போல தான் இருக்கும், வழக்கம் போல் இயங்கும். ஆனால் அதுக்கு பெருமதியும் மதிப்பும் இல்லை என்கிற போது அதுக்கு அந்த வேல்யூ இல்லாமல் போகுது. அப்போ இதுதான் அந்த ராக தேச மோக என்கிற ஆசை, கோபம், மாயை அழிந்த நிலை. அது அழிந்து போனதன் பிறகு அதுக்கு பெருமதி இல்லை, மதிப்பு இல்லை. அப்போது இந்த நிலையானது தான் நிர்வாணம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். அப்போது சாசவ என்ற சுபாவத்திலிருந்து ஆஸ்ரவையானது, ஆஸ்ரவ என்பது அனாஸ்ரவ என்ற நிலையை அடைந்தது. அனாஸ்ரவ என்றால் அந்த ராகதேச மோக என்ற தீ அணையும் வழியில் அவருடைய பயணம் செல்வது தான் அனாஸ்ரவ. அப்போது இந்த நிலையில் பயணம் செய்து சீனாஸ்ரவ என்ற நிலையில் அவர் புத்த சுபாவம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார். சீனாஸ்ரவ என்றால் அங்கே ராக தேச மோக என்ற இந்த ஆசை, கோபம், மாயை எல்லாமே தணிந்து விட்டது, எல்லாம் அழிந்து விட்டது. அப்போ இதுதான் புத்த சுபாவம். அப்போ மறுபடியும் அந்த பிறந்த பிஞ்சு குழந்தையின் தன்மைக்கு வருகிறார், பிரபாஸ்பரம். அப்போ அங்கே எதுவும் இல்லை, ஒன்றும் இல்லை, வழக்கம் போல் எல்லாமே இருக்குது, எதுவுமே இல்லாமல் போகலை. இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். சங்கீத்தே நிப்பிதாய், இது புரிந்து கொள்ளக்கூடிய சத்தியம். வழக்கம் போல் எல்லாம் கண்களுக்கு வழக்கம் போல் எல்லாமே தெரியுது, வழக்கம் போல் எல்லாமே கேட்குது, வழக்கம் போல் மூக்கு, நாக்கு, உடல் என்ற சென்சர்கள் எல்லாமே வழக்கம் போல் இயங்குது. அதுக்கு வழக்கம் போல் அவர் எல்லா நேரங்களிலும் எல்லா மாதிரியும் நடந்து கொள்வார். ஒரு சாமானிய மனிதனாக இருப்பார். ஒரு தொழில் செய்வார், வியாபாரம் செய்வார், ஒரு பாட ஆசிரியராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு வியாபாரியாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு அரச ஊழியராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி வீட்டில் இருக்கும் ஒரு சாமானிய ஒரு குடும்ப பெண்ணாக இருக்கலாம், குடும்ப தலைவனாக இருக்கலாம், அவர் ஒரு தொழிலாளியாக கூட இருக்கலாம். யாராக இருந்தாலும், எந்த வயசாக இருந்தாலும்
ஒரு மாணவனாக இருக்கலாம், ஒரு மாணவியாக இருக்கலாம். எந்த வயதில்லை இதுக்கு கிடையாது. ஆண் பெண் என்ற வித்தியாசம் கிடையாது. மேல் ஜாதி கீழ் ஜாதி, நல்லவர் கெட்டவர், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரர் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது இந்த சத்தியத்துக்குள். சத்தியம் என்றால் ஒன்று தான். அது பகவான் புத்தர் அவர்கள் கூறிய பரம சத்தியம். அதற்குள்ள ஜாதி பேதம், மதபேதம், இனபேதம் எதுவுமே கிடையாது. எல்லாமே சமநிலையை அடைந்ததன் பிறகு அப்போ துஷ்டியிலிருந்து மீள்கிறார், சமநிலையை அடைகிறார். அப்போ மனதின் மாயிலிருந்து, ஆத்ம துஷ்டியிலிருந்து, கற்பனையிலிருந்து மீள்கிறார். அப்போ மரணத்தை வெல்கிறார். அப்போது எனக்கு நான் இல்லாமல் போகும் விதம் இதுதான். அப்போது சாசவ, ஆசிரவ, அனாசிரவ, சீனாசிரவ என்ற இந்த பயணத்தில் சீனாசிரவ என்ற நிலையில் அவர் புத்த சுபாவம் அடைந்து நிர்வாணம் அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் நிர்வாணம் அடைய துணையாக இருக்கும். திருவன் சரணம்.